அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ், நம் வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய செய்தி. சொல்லப்போனால் நம் வாழ்வின் லட்சியங்களில் முதன்மையானது. இந்த வாழ்வு முடியும் சமயத்திலே, இறைவா, எங்களின் அடுத்த கட்ட மறுமையில் இப்படியான நிலையில் கொண்டு எங்களை நீ தள்ளிவிடாதே என்று ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுதல், சொர்க்கத்தை அடைவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் நரகத்தை விட்டு நாம் விடுதலை பெறுவதும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், பாருங்கள், அலா உனப்பிஉக்கும் பி அஹ்லின் நார், நரகத்திற்குரியவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தட்டுமா, நரகத்திற்குரியவர்களின் பண்பு என்ன என்பதை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள், அவசியம் சொல்லுங்கள் நாயகமே, அந்த தீய பண்புகள் எங்களிடத்தில் குடிகொண்டு விடாமல் நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த தீய பண்புகள் எங்களிடத்தில் இருந்தால் உடனடியாக அதை கைவிட்டுவிட்டு இறையிடத்திலே நாங்கள் மன்றாடி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இனிவரும் காலங்களில் ஒரு காலமும் அந்த பண்பு எங்களிடத்தில் வந்துவிடாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அடையாளப்படுத்துங்கள், சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அதே எண்ணத்தோடு தான் நாம் இந்த ஹதீஸையும் பார்க்கிறோம். இந்த சொல்லித்தரப்படுகிற இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில், வல் அய்யாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, உடனடியாக அதை கைவிட்டுவிட்டு வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் பிரார்த்திப்போம், மன்னிப்பு கேட்போம். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் கடைசி நிமிடம் வரை இந்த எந்த பண்பும் எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடாமல் நீ எங்களை காக்க வேண்டும் என்று நாம் இந்த புனித ரமதானில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். பெருமானார் சொல்கிறார்கள், கவனியுங்கள், குல்லு உத்துல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிரின், மூன்று பண்புடையவர் அல்லது இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நரகத்திற்கானவர் என்பதின் அடையாளம் அது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, முதலில் உத்துல் என்று சொல்கிறார்கள். உத்துல் என்றால் என்ன அப்படின்னா, கடினமான சிந்தனை கொண்டவர், எதையுமே கடினப்போக்குடையவர். அவருடைய உள்ளத்தில் ஈரமே இருக்காது. சொல்கிறோமா இல்லையா, உன் உள்ளத்தில் ஈரமே இல்லையாப்பா, இப்படி முரட்டுத்தனமாக இருக்கிறிய, இந்த அளவுக்கு கடுமையை காட்டுறிய அப்படின்னு கேட்குறோமா இல்லையா. இறுகிப்போன உள்ளமுடையவர், உள்ளத்தில் ஈரமே கிடையாது, கல்லை போன்று இருக்கும் அவருடைய உள்ளம். இதுதான் உத்துல் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். வலீத் பின் முகைரா என்ற ஒரு கொடியவன் மக்காவிலே வாழ்ந்தான். அவனிடத்தில் எக்கச்சக்கமான தீய பண்புகள் இருந்தது. ஆனால் அவனை மக்காவின் மக்கள் பெரிய தலைவராக மதித்தார்கள். நபிகளை ஏசினான், பேசினான், பல்வேறு விதமான இடைஞ்சல்களை கொடுத்தான். உலகம் உள்ளளவும் மக்கள் அந்த கொடியவனிடத்தில் இருந்த தீய பண்புகளை விளங்கி அந்த பண்புகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் இருந்த கெட்ட பண்புகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டான். அந்த கெட்ட பண்புகளில் ஒன்றுதான் உத்துல்லிம் பாத தாலிக ஜனீம், அவன் இறுக்கமானவன், கடின மனம் கொண்டவன், ஈரமே இல்லாத மனம், இறுகிய மனம் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறுகிய மனம், ஈரமில்லாத மனம், இரக்கம் பிறக்காத மனம் இருக்குமேயானால் நாம் உடனடியாக அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அந்த மாதிரியான மனம் உள்ளவர்கள் அது நரகத்தின் அடையாளத்திற்கே ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது பண்பு ஜவ்வால் என்று பெருமானார் சொல்கிறார்கள். ஜவ்வால் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்களை, விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள். ஒன்று, ஜவ்வால் என்றால் என்ன அர்த்தம், அல்லதி யஜ்மஉல் மால் வ யம்னஉ மா யஜிபு ஃபீ, பொருளையும் காசையும் சேர்த்து வைப்பார். எங்கே செலவு செய்ய வேண்டுமோ, எந்த இடத்தில் செலவு செய்வது கட்டாயமோ அங்கே எல்லாம் செலவு செய்யவே மாட்டார். ஒன்லி சேர்க்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதை வெளியாக்குறது வேலையே கிடையாது, சேர்த்துக்கிட்டே இருப்பார். நான் இப்படியும் ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொரு பொருள், முக்கியமான ஒரு பொருளை எழுதுகிறார்கள் அறிஞர்கள். ஜவ்வால் என்றால் என்ன பொருள் தெரியுமா, பதட்டப்படுவார், எதையுமே அவசரப்படுவார், வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார். அதாவது வேகம் நன்று, விவேகம் மிக நன்று என்று சொல்வார்கள் இல்லையா. வேகமாக செய்யணும், அதே நேரத்தில் பதட்டம் இல்லாமல் செய்யணும். பதறாத காரியம் சிதறாது என்று தமிழிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும். தானத்தில் சிறந்தது என்று எது,
கண் தானமா, உறுப்புகள் தானமா? கிடையாது. தானத்தில் சிறந்தது நிதானம், அவசரம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியம். அதை ரசூலுல்லாஹ் பாராட்டி இருக்கிறார்கள், போற்றி இருக்கிறார்கள். அந்த நிதானம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அன்பையும் வாழ்த்தையும் பரிமாறி இருக்கிறார்கள். வரலாற்றிலே அதற்கு நிறைய செய்திகள் உண்டு. பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்த தூதுக்குழு, அந்த தூதுக்குழுவே மதீனாவுக்கு ரசூலுல்லாவை பார்க்க வந்தார்கள். வஃப்து அப்துல் கைஸ் என்று சொல்வார்கள் அந்த தூதுக்குழுவுக்கு. அதன் தலைவராக இருந்தவர் எல்லாத்தையும் கூட்டி வந்தார். மதீனாவுக்கு வந்த உடனே, மதீனாவை பார்த்த உடனே எல்லாரும் அடிச்சு பிறண்டு என்ன தன்னுடைய ஜாமான்கள்லாம் தூக்கி வச்சுட்டு வேகமாக போய் ஓடி போய் ரசூலுல்லாவை கையை பிடிச்சி முத்தி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த தூதுக்குழுவிலே தலைவராக வந்தவர் அவர் மட்டும் வந்தார், இறங்கினார், தன்னுடைய ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போட்டார், ஜாமான் சட்டுகளை இறக்கி வைத்தார், அந்த ஒட்டகத்துக்கான உணவை கொடுத்தார், போனார், உதவு செய்தார். தான் உடுத்திருந்த அந்த உடுப்பு, பிரயாணத்தில் வந்தாங்க, எல்லாம் அப்படியே அழுக்காக தூசியாக இருக்குது, அதையெல்லாம் கலட்டினார், புது ஆடை உடுத்தினார், நல்ல அத்தர் பூசிக்கொண்டார். இப்பொழுது நபிகளை வந்து சந்தித்தார், கை கொடுத்தார், முசாஃபாக செய்தார், கட்டி அணைத்து கொண்டார். 2 பேரும் செஞ்சது ஒரே வேலை தான். தூதுக்குழுவில் வந்தவங்களும் ரசூலுல்லாவை பார்த்து முசாஃபா கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த தூதுக்குழுவின் தலைவராக இருந்தவரும் இதே வேலையைத்தான் செய்தார். ஆனால் 2க்கும் இடையில் பெரிய வித்தியாசம். அவர்கள் அவசரப்பட்டு ஓடினார்கள், இவர் நிதானமாக செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபீக்க ஹஸ்லத்தைன், உங்களிடத்திலே 2 உயர்ந்த பண்பு இருக்கிறது, அதை அல்லாஹ்வே பிரியப்படுகிறான். ஒன்று சகிப்புத்தன்மை, இன்னொன்று நிதானம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிதானங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பதட்டப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது, எதையுமே சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிதானமாக செய்ய வேண்டும். இப்போ சீக்கிரமாக முடிக்க வேண்டும், வேகமாக அடுத்தடுத்த காரியத்துக்கு நகர வேண்டும் என்று நினைப்பது அது ஆபத்தானது. வேகமாக முன்னேறணும், வேகமாக பணம் சேர்த்தரணும், வேகமாக அடுத்தடுத்த நகர்வுக்கு நகர்த்தரணும் நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா? காயாக இருக்கும் ஒரு காலத்தில், அதற்கு பிறகு அது கனியாக வேண்டும், அதற்கு பிறகு பழமாக வேண்டும், அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தான் நம்ம கையில் அதை சாப்பிட்றதுக்கு தகுதியாக மாறுது. விதையை போட்ட உடனே அது மறுநாளே எனக்கு பழமாக வந்து கிடைச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? முடியாது. இப்போ பதட்டம் அது ஆபத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்கிறாங்க. எதையுமே வேகமாக செய்வார், எதையுமே வேகமாட்டு பதட்டமாக செய்வார். அந்த பண்பும் நரகவாதியின் பண்பு என்கிறார்கள். ஹதீஸில் ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க. ரசூலுல்லாவின் காலத்திலே ஒருவர் இருந்தார், எல்லா போர்க்களத்திலும் அவர் கலந்து கொள்வார். ரசூலோடு பல போர்க்களத்தில் கலந்திருக்கிறார். மக்களிடத்திலே மாபெரும் வீரர் என்று பெயர் எடுத்தவர். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு போர்க்களத்திலே வீர தீரமாக போரிட்டு கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஹாதா மின் அஹ்லின் நார், இதோ வீரதீரமாக போரிட்டு கொண்டிருக்கிறாரே, இவர் நரகத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருந்த தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நம்ம கூட நிற்கிறாரு, நம்ம அணியில் நிற்கிறாரு, மட்டுமல்லாமல் வீரதீரமாக எதிரிகளை எதிர்கொள்கிறாரு, எவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக போர் செய்கிறாரு. யார் ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து நரகவாதின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக இருந்தாங்க. நடக்கும் வேணா பாருங்கன்னாங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் அது 100% உண்மைதான். அப்படி தான் நம்ம நம்புகிறோம். நபியின் வார்த்தை அது நபியின் வார்த்தை என்பதை தாண்டி அல்லாஹுவின் செய்தியாக கூட இருக்கும் என்பதுதான் 100% நம்முடைய நம்பிக்கை. அப்படித்தான் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர்கள் எதையும் தன்னுடைய மனம் போன போக்கில் பேசுவதில்லை. அல்லாஹுவின் வேத வரிகளை, வேத வசனங்களை தாங்கியே அவர்கள் பேசுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது இல்லையா? இப்போ இது சொன்ன உடனே அவருக்கு பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போகிறாரு. அவர் நல்ல வீர தினமாக போர் செஞ்சுட்டு இருக்காரு, சண்டை போட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த வீரரின் மீது ஒரு அம்பு எய்யப்படுகிறது. மேலே வந்து வேகமாக குத்திருச்சு. அதை குத்தின உடனே அவரால் தாங்க முடியல. எதையுமே நிதானமாக நின்று அலசி ஆராய்ந்து முகம் கொடுத்து பழகி இருந்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த மன தைரியத்தையும் எல்லாம் தருவான். இவர் தான் வேகமாக எல்லாத்தையும் செஞ்சு பழக்கப்பட்டுவாச்சே. அந்த அம்பு மேலே பட்ட உடனே அவரால் அதை தாங்கிக்கொள்ள முடியல. அந்த வழியை துடிக்கிறாரு, அங்கே சுற்றுறாரு, இங்கே சுற்றுறாரு. கடைசி என்ன செஞ்சார் தெரியுமா? தான் வச்சிருந்த கையில் வச்சு இந்த வாளை கீழே ஊனி அப்படி மல்லாக்க அது மேலே படுத்துட்டார். இந்த வழியை தாங்க முடியல நம்மளால், இதுக்கு செத்தே போகலாம் நினச்சி அப்படியே அந்த வாளுக்கு மேலே படுத்து விட்டார். இவருடைய வயிற்றிலே ஏறிய வாள் முதுகு வழியாக வெளியே வந்து விட்டது, இறந்து போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த பார்த்த நபர் போய் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையாகி போனது. இந்த மனிதர் அப்படியே அவர் மௌத்தாகிவிட்டார், தற்கொலை செய்து கொண்டார், மௌத்தாகிவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அந்த சஹாபி சொன்னார். அப்போ அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். நரகவாசியின் பண்பிலே 2வது அல் ஜவ்வால், எதையுமே பதட்டத்தோடு வேகத்தோடு இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஒரு வேகமும் ஒரு விதமான பதட்டமும் ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருக்கும்.
கொதிநிலை, இது கூடாது. மூணாவது சொன்னாங்க முஸ்தக்பிர், தனக்கு தகுதியே இல்லாத விஷயத்திலே பெருமைப்படுவார். பெருமைப்படுவார்னு சொல்ல ரசூல்லா, தகுதியற்ற விஷயத்திற்கு தன்னை பெருமைக்குரியவராக ஆக்கிக் கொள்வார். பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்களும் நானும் பெருமைப்பட்டு என்ன புண்ணியம்? பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாச்சே. பெருமையோடு நடப்பார், பெருமையோடு பேசுவார். சாப்பிடுவது வெறும் களி, ஆனால் வெளியே பேசக்கூடிய பேச்சு இருக்கிறதே கோடீஸ்வரரின் பேச்சை போன்று பேசுவார். இப்போ தகுதியற்ற விஷயங்களில் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். தன் செயலால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய நடவடிக்கைகளினால், இன்ன பிற விஷயத்தினால் தன்னை பெருமைப்படுத்துவதையே எப்பொழுதுமே பிரதான நோக்கமாக கொண்டு வருவார். நம்மெல்லாம் எப்படி தெரியுமா? நாம் ஒரு காரியத்தில் கையில் எடுத்துட்டோன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பொழுதும் ஏன் சொல்ல கேளுங்க, நம்மளை மீறி நீங்கள் நடந்தால் இதுதான் நடக்கும். இப்படி தன்னை எப்பொழுதுமே பெருமைப்படுத்தி பார்த்து பார்த்து அழகு பார்ப்பவர். இதுவும் நரகவாதியின் அடையாளம், அந்த குணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நரகவாதி என்றால் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த 3 பண்புகளையும் சொல்லி, இது உங்களிடத்தில் இருந்தால் கட்டாயம் நிச்சயம் அதை தவிர்த்து கொள்வதற்கு, அதை கைவிடுவதற்கு முயற்சியுங்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான பண்புகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்திலே முழுமையாக அதிலிருந்து நாம் வெளியே வந்து உள்ளபடியே சொர்க்கத்திற்கு தகுதிமிக்கவர்களின் பட்டியலிலே நம்மை நாம் சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் இந்த ரமதானிலே அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.